வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பரிகாரம் நிறைய வீடியோ போட்டுக்கிறோம். பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே செய்கிறதுக்காக அது செய்ய முடியல, எங்களால் செய்ய முடியல, நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களான்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது இல்லாமல் நேரடியாக கேட்குறாங்க. அதுக்காக சரி செஞ்சு கொடுக்குறேன்னுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க பரிகாரம் வேணும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்கிட்டு போகலாம். இது என்னென்ன பரிகாரம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னா, கணவன் மனைவி பிரச்சனைக்கு, கணவன் மனைவி சண்டை சச்சரவாகுது இல்லையா, குடும்பத்தில் ஒத்திமை இல்லை, இப்போ நம்ம ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மை செஞ்சு கொடுக்குறோம். கணவன் மனைவி ஒத்திமையாக இருக்கிறதுக்கு வசிய மை. அதுக்கப்புறம் நம்ம நிலம் வாங்குவோம், மனை எல்லாமே பொருள் வாங்குவோம். அது வாங்கிறதுக்கு நம்மளால் முடியாது, ஏதோ ஒரு தடை வந்துக்கினே இருக்கும், பணம் காசு எல்லாமே இருக்கும், வாங்க முடியாது. அது தடையாகினே இருக்கும். அந்த தடையை உடைக்கிறதுக்கு அதுக்கும் பரிகாரம் செஞ்சு தரோம். அதுக்கு ஒரு எந்திரம் கொடுப்போம், செஞ்சு எந்திரம் ஒரு மை கொடுத்தோம்னா அது அந்த தடையை உடச்சிடும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, ஒரு வியாபாரம் இல்லை கடை வச்சுக்கின்னு ஒரு ஆஃபீஸு இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க. அது உங்களுக்கு கைக்கூடி வராது, லாபமாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டமாகினே இருக்கும். அந்த நஷ்டமாகாத அளவுக்கு இது ஓரளவுக்கு நான் செஞ்சு கொடுக்குற பரிகாரம் உங்களுக்கு வளர்ச்சி அடையும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள கடை வியாபாரம், சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வச்சுக்கிறவங்கள எல்லாத்துக்கும் இந்த பரிகாரம் எடுப்படும் நான் செஞ்சு கொடுக்குறது. அதுக்கு தேவையான பொருள் கொடுத்து உங்களுக்கு கொடுத்து அனுப்போம். நீங்கள் வச்சு அங்கே வேலை செய்கிற இடத்துல, ஆஃபீஸு எந்த இடம் இருக்குதோ அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு போக குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பாங்க. குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும். டக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, சொந்த பந்தம் எல்லாமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதை ஒன்று சேர்க்கறதுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம். அது இல்லாமல் எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட விதமான பரிகாரம் செஞ்சு கொடுக்குறேன். 68 விதமான பரிகாரம் செஞ்சு கொடுக்குறேன். அந்த பரிகாரம் எல்லாத்துக்குமே என்ன தேவையோ அதுக்கு தகுந்தமாரி நான் அருள் வாக்கில் பார்த்து கணிச்சு பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் ஓணுன்றவங்க, விருப்பம் உள்ளவங்க, பரிகாரம் செய்ய முடியல, வீட்டில் நாங்கள் இதெல்லாம் பொருள் வாங்கி செய்ய முடியல, பூஜை பண்ண முடியலன்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்க. உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆனால் இங்கே செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் காசு செலவாகும். எப்படின்னா, நாங்கள் பொருள் வாங்கியாந்து அது பூஜையில் உக்காந்து அது முறையான பூஜை பண்ணி அதுக்கு உரு ஏற்றி தான் கொடுப்போம். அது போக உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு அப்புறம் நாங்கள் பூஜையில் உக்காந்து இது பூஜை செய்யணும். நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு அங்கே பலனை கொடுக்கும். அதெல்லாம் காசு கொஞ்சம் செலவாகும். ஒரு அமௌண்ட்டு நாங்கள் இவ்வளோ ஆகும்னு சொல்லுவோம். எந்த பரிகாரம் தேவையோ அதுக்கு இவ்வளோ காசு ஆகும். உங்களுக்கு மை தேவைனாலும் வாங்கிக்கலாம், எந்திரமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லுவோம். இதை கொடுத்தா உங்களுக்கு சரியாகும்னு சொல்லுவோம். இந்த பொருள் கொடுத்தா உங்களுக்கு வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொன்னோம்னா, நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆனால் ஒரே ஐட்டம் வாங்கி போகிற மாரி வராது. ஃபஸ்ட்டு வரணும், உங்களுக்கு அருள்வாக்கு பார்த்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு சரி போயிட்டு இன்னொரு ஐட்டம் வர சொல்லுவோம். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு உங்களை வர சொல்லுவோம். வர வச்சு கொடுத்து அனுப்புவோம். அப்புறம் தான் உங்களுக்கு முழுசாக வேலை செய்யும். நீங்கள் வந்த உடனே செஞ்சு கொடுத்தா வாங்கி போயிடலான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஐட்டம் பார்த்துட்டு அருள்வாக்கில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களை அனுப்பி நீங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு நாங்கள் பூஜையில் உட்காந்து எல்லாமே நாங்கள் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் உங்களை ஃபோன் பண்ணி மறுபடியும் வர வைப்போம். வர வச்சு நீங்கள் வாங்கி போயிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா, வேலை செய்கிற இடத்த வச்சாலும் சரி, இல்லை நீங்களே நெத்தியில் வச்சிங்கனாலும் சரி, எல்லாமே எந்த விதமான எல்லாத்துக்குமே இது பலனை கொடுக்கும். நாங்கள் செஞ்சு கொடுக்குற பரிகாரத்துலேருந்து மை, எந்திரம், தாயத்து எல்லாத்தையுமே எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. குடும்பத்தில் எவ்வளோ பேர் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். கொடுத்த பணம் வெளியில் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை வாங்க முடியாது. அவனை போய் கேட்டால் தரேன்னு ஏமாற்றினே இருப்பான், கொடுக்க மாட்டாங்க. இப்போ தரேன்னுவாங்க, அவங்கள பார்த்தோன்னே ஏமாற்றி தரேன்னுட்டு மறைஞ்சிடுவாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் நாளையாக நடந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க, கஷ்டமாக ஒரு வேதனையாக இருப்பீங்க. அதுபோல் இருக்கிறதும் அந்த பணம் வர அளவுக்கு அவங்ககிட்ட இந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கிற அளவுக்கு இது நான் கொடுக்குற பொருள் வேலை செய்யும். அதுபோக நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன் கொடுக்க முடியல,
கடங்காரன் பிரச்சனை பண்ணினே இருக்கிறான். அதுக்கு வந்து நான் மை கொடுப்பேன். அந்த மையை நீங்கள் வச்சுன்னு போனாலுமே அவங்க வந்து அந்த கடங்காரை வந்து உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. வந்தாலும் வந்து அடிக்கிறதுக்கு வரவங்க கூட அடிக்க மாட்டான், திட்டிட்டு போவான். அப்படி திட்ட வரவன் வந்து திட்டுறதுக்கு வருவான் ஒன்று, உங்களை திட்ட வரமாட்டான். பார்த்துட்டு அவன் கம்முன்னு சைலண்ட்டாக போயிடுவான். சரி அப்போலாம் கொடுக்கட்டும் போகணும் போயிடுவான். அந்த அளவுக்கு வந்து இந்த மை வேலை செய்யும். நான் கொடுக்குற மை எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து உங்களுக்கு தீர்வு உண்டு இங்கே நேரடியாக வந்தீங்கன்னா. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, பாண்டி கடலூர் போகிற வழியில் மெயின் ரோட்டில் வந்து சின்ன கங்கனாங்குப்பம் அந்த ஊரோட பேர். இங்கே வந்தீங்கன்னா அங்கே இப்போ கடலூர் வந்து ஃபோன் பண்ணாலுமே நாங்கள் சொல்லுவோம், அட்ரஸ் கரெக்டாக வரலாம். நீங்கள் ஃபோன் பண்ணாலுமே அட்ரஸ் கரெக்டாக சொல்லுவோம், இந்த இடம் வந்து இறங்க இப்படி வாங்கன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து இங்கே பாலமுருகன் அருள்வாக்கு பீடம் இங்கே அமைச்சிக்கிறோம். இந்த பாலமுருகன் அருள்வாக்கு பீடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலுமே உங்கள் குடும்பத்தில் என்ன சிக்கல் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, எல்லாமே வந்து இங்கே உங்கள் ஓரளவுக்கு உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். நீங்கி போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக போவீங்க, மன நிம்மதியாக. அந்தளவுக்கு வந்து இந்த பாலமுருகன் இவர் வந்து மனசை மாற்றி உங்களோட சிந்தனை பூரா மாற்றி அனுப்புவார். என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து போய் சரியாகணும்னு சொன்னதே கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்க, வந்து நேரடியாக வந்து பரிகாரம் ஓணுன்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நேரடியாக என்ன தேவையோ உங்களுக்கு தேவையான பொருள் எந்த பொருள் தரமோ அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் வரவங்க நேரடியாக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளிட்டு நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்.